வெல்கம் டு இந்திரா வெங்கடேசன்ஸ் கிச்சன் கும்பகோணம். இன்றைக்கி ஒரு சூப்பரான தக்காளி குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 7 பச்சை மிளகாய் உள்ளே சேர்த்துடணும். ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து தோல் சீவி கட் பண்ணிவிட்டு அதே அளவு நம்ம பூண்டும் கட் பண்ணி வச்சுக்கணும். ரெண்டுத்தையுமே நம்ம உள்ளே சேர்த்து வதக்கிடணும். கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சோம்பு நல்லா செவந்துடக்கூடாது, லைட்டாக வதக்கினாலே போதும். அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நான் 1.5 கப்பு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே நம்ம உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பெரிய வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது, கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதங்கினாலே போதும். அடுத்து நான் 12 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். முந்திரி பருப்பு வீட்டில் இல்லாத டயத்தில் நம்ம பொட்டுக்கல்லையுமே சேர்த்துக்கலாம், அதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கூட கொஞ்சம் கசகசா வச்சு அரைச்சாலும் நல்லா வாசனையாக இருக்கும் தக்காளி குருமாவுக்கு. 1 கப் திருவின தேங்காய் நம்ம எடுத்து வச்சுருக்கேன், அதையுமே உள்ளே சேர்த்து நல்லா வதக்கணும். ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். ரெண்டு ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டு சோம்பு 1 டீஸ்பூன் போடணும். 2 பிரிஞ்சி இலை, 1 துண்டு பட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நான் 2 தக்காளி பழம் 2 கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன், பழமாக எடுத்துக்கணும். அதையும் நம்ம உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அடுத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நம்ம சேர்த்து உள்ளே வதக்கிடலாம். நல்லா வாசனையாக இருக்கும் தக்காளி குருமா. அடுத்து இந்த டைமில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காஷ்மீரி சில்லி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், வீட்டில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விடணும். பச்சை வாடை போக நல்லா கிளறணும். தக்காளி நல்லா கரைஞ்சி வரணும். அந்தளவுக்கு நம்ம சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். தேங்காய் இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அப்போ தான் தக்காளி குருமா சூப்பராக இருக்கும், நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ நம்ம தேங்காயை உள்ளே சேர்த்துட்டு தக்காளி குருமாவுக்கு தேவையான தண்ணியையும் நம்ம இப்போ உள்ளே சேர்த்துடலாம். தக்காளி குருமாவை நல்லா சிம்மிலே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் திக்காக வரட்டும், அப்போ தான் அந்த கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிட வேண்டியதுதான். குருமா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது இட்லிக்கு மட்டும் கிடையாது, தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே, கோதுமை தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட அடம்பிடிக்கிற குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த குருமாவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ கொத்தமல்லி இலையை நம்ம தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சப்ஸ்கிரைபர் ஆன உங்களோட சப்போர்ட்டால் நான் இன்றைக்கி 5000 ஃபேமிலியை நான் ரீச் பண்ணியிருக்கேன். உங்கள் அனைவருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.